லாஸ்ட் டைம் எலெக்ஷன் எப்படியாச்சோ தெரியல, நம்ம கவுன்சில் எலெக்ஷன். இப்ப நம்ம சிவா சார், அப்பு சார், இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வாட்டி ஒரு சான்ஸ் இருக்கு நம்ம சிவா சாருக்கு, நாங்க எல்லாம் சப்போர்ட் பண்றோம் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. நான் இப்ப கார்ல வந்த போது சிவா சார் பேசினேன், லாஸ்ட் டைம் நான் வீடு கூட வித்துட்டேன்னா நான் ஜெயிக்கல. அது யார் ஜெயிக்கலன்ட்டு உங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும். நான் இந்த வாட்டி உங்களை ஜெயிச்சு உங்களுக்கு ஒரு சேவை பண்ற சேவகனா பண்ணிட்டு வந்து நான் அந்த அம்மன் ஆசீர்வாதம் உங்க எல்லா மேலே இருக்கு. அம்பேத்கர் நகர் வார்டுலேருந்து அப்பு சார், ரவி சார், இன்னும் சில என்னோட நண்பன் அண்ணன் எல்லாம் வந்த அன்னைக்கு நீங்கள் கோயில்கிட்ட வந்துதான் ஆகணும்னு கேட்டார். அப்படியே நம்ம தமிழ் செல்வம் சார், ரவிச்சந்திரன் அவர், ராஜன் அவர்களே, நவீன் அவர்களே, சஜத் கான் அவர்களே, வினோத் சார் அவர்களே, பிரவீன் அவர்களே, விக்கி அவர்களே, கருண் அவர்களே, சரவணன் அவர்களே, இங்கே இருக்கிற எல்லா தாய்மார்களுக்குமே என்னோட வணக்கத்தை தெரிந்துக்கள். இன்னைக்கு அங்கத்துலேருந்து இங்கே வர்றப்போ ஒன்றுதான் யோசிக்கணும், மோகன் கிருஷ்ணா கிட்ட என்ன இருக்கு, என்னுடைய அப்பு சார், ரவி சார், பாபு சார் மோஸ்ட்லி இங்கே இருக்கிறது. எனக்கு பாபு சார் ಯಾವ வரணும் என் ஜொதையில் என்னைக்காக இவ்வளோ நேரம் யாருக்கு ஆதுக்கணும்ன்ட்டு நான் யோசிச்சுட்டு அங்கத்துலேருந்து வர்றப்போ என்னுடைய தாய்மார்கள் பால் கூட எடுத்து அங்கத்துலேருந்து இங்கே கூட்டின்னு வந்தால் எனக்கு நானே கொஷன் பண்ணிக்கிறேன். என்கிட்ட அதிகாரம் இல்லை, காசு இல்லை, ஆனால் கூட என்னோட தாய்மார்கள் இங்கே இருக்கிற பெரியவங்கள என்னை ஆதரிக்கணும்.
என்னை யார் கூப்பிடணும்ன்ட்டு யோசிச்சுட்டு வந்தேன். அது ஏன் இன்னைக்கு தான் அந்த யோசனை வருச்சுன்னா, இந்த கோயிலுக்கு எப்பவுமே வரல, இன்னைக்கு தான் வந்தது. அந்த நம்ம தாலுக் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறப்போ உங்கள் மோகன் கிருஷ்ணாவுக்கு ஒரு அவமானம் நடந்துச்சு. அந்த மாதிரி எவ்வளோ அவமானப்படுத்துக்குனா கூட நான் எதுக்குமே கண்டுக்கல. ஏன்னா என்னுடைய தாய்மார்கள் ஆசீர்வாதம், இங்கே இருக்கிற நண்பர்கள் ஆசீர்வாதம் இருக்கிறவங்களுக்குமே மோகன் கிருஷ்ணாவை யாரும் ஒன்றும் பண்ணுறதுக்கு ஆகும். ஆனால் அந்த கொஸ்டின் கேட்டப்போ எனக்கு தான் தோணுச்சு, மோகன் கிருஷ்ணா யார் வரணும், மோகன் கிருஷ்ணாக்கு யார் காதுக்கணும், மோகன் கிருஷ்ணா கிட்டே வந்து யார் நீங்கள் வாங்குவோன்னு கேட்டுக்கணும்னா மோகன் கிருஷ்ணா சார் ஏதோ காசு கொடுக்கல. ஆனால் ஒரே ஒரு கொஸ்டின் எனக்கு தோணுதுக்கு ஆன்சர் என்னன்னா, இந்த மன்னன் மைந்தன், இந்த மன்னன்ல பொருந்த ஒரு மன்னன் மைந்தனுக்கு நம்ம ஆதாரிக்கணுன்ற ஒரு நல்ல மனசுனால நீங்க இவ்வளவு நாள் கூப்பிட்டுருக்கிறீங்க. அது எல்லாருக்குமே வர்றதில்லை. இந்த மண்ணில் பொருந்தவனுக்கு தான் அந்த ஒரு வரவன்ட்டு நாங்கள் யோசிச்சுட்டு வந்தேன். நான் அப்பு சாருக்கு சொல்கிறேன், ரவி சாருக்கு சொல்கிறேன், பாபு சாருக்கு சொல்கிறேன், இங்கே இருக்கிற தாய்மாருக்கு சொல்கிறேன், நீங்கள் என்ன மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ, நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணுறாங்களான்ட்டு, நீங்கள் என்ன ஒரு நண்போ விசுவாசம் வச்சிருக்கிறீங்களோ, இந்த கடவுள் இருக்கிறாரு, அந்த கடவுள் மேலே ப்ராமிஸ் பண்ண சொல்கிறேன், எப்போவுமே அந்த நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்ட்டு நான் சொல்கிறேன். அம்மன் மேலே பால் ஊற்றுறதுக்கு நிறைய அவகாசம் பண்ண கொடுத்த அப்பு சார், ரவி சார், பாபு சார் எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு, நான் இந்த கோயிலுக்கு எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் ஒன்று பண்ணோன்ட்டு தோணுதுங்க. இந்த கேஜிஎஃப் தங்கவேல என்னக்கிட்ட வந்து யாருமே எனக்கு அதை வேணும் இது வேணும் டிமாண்ட் பண்ணது கிடையாது. எல்லாம் சொல்லுவார், கேஜிஎஃப் தங்கவேல் மக்கள் காசு கொடுத்ததான்ட்டு. அது போய் உங்கள் மோகன் கிருஷ்ணாவை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். எது கொடுக்காதே கூட இவ்வளோ பாசம், அன்பு, விசுவாசம் காட்டுறதுன்னா அது காசுக்காக இல்லை, தங்கவேல் நிலையில் இருக்கிற ஒரு அன்புக்காக இது காட்டுறதுன்ட்டு. நம்ம சார் கூட அன்றைக்கி சொன்னார், சார் ₹1 காசு தேவையில்லை, நீங்கள் வந்து எனக்கு அதே போதும். இன்னைக்கு நான் இந்த ஒரு நல்ல விஷயத்தில் ஒரு ஐயாவை நான் ஞாபகப்படுத்தணும். நம்ம ஐயா சார் இன்னைக்கு இருந்துட்டாரு. அங்கே போயிட்டு பார்க்குறப்ப எனக்கு ஒன்றுதான் தோணுச்சு, தங்கவேலுக்கு எவ்வளோ பேரோ உயிர் கொடுத்துட்டாங்க, இன்னும் எவ்வளோ உயிர் போதோ தெரில. ஆனால் இருக்கிறவருக்கு உங்கள் மோகன் கிருஷ்ணா உயிருக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணுறோன்ற விஷயத்தில் தான் நான் எப்போவுமே வரேன். இந்த கோயிலுக்கு அப்பு சார், ரவி சார், பாபு சார் இங்கே இருக்கிறவங்க அடுத்த வருஷம் பாலாபிஷேகத்துக்கு எவ்வளோ என்னோட தாய்மார்கள் பால் கொடுக்குறாரோ அவருக்கு எல்லாருக்குமே அம்மன் பேர் சொல்லி ஒரு சாரியை கொடுக்கணும். இந்த கோயில் டெவலப்மெண்ட்டுக்காக என்னோட கையில் என்ன ஆகுது நான் பண்ணுறதுக்கு எப்போவுமே எங்கள் ஜொதையில இருப்பேன். இது அரசியலுக்காக பண்ணல. சில பேர் ஓட்டு போடுறப்போ காசு கொடுத்துட்டு ஓடி போயிடுறாரு. உங்கள் மோகன் கிருஷ்ணா அப்படி இல்லை, ஓட்டுக்கு போடுறப்ப கேட்கறதுக்கு வர்றப்ப பிடிச்சி அது ஆயிடுச்சுன்னா கூட இது 8வது வருஷம் உங்ககிட்ட வந்துனே இருப்பேன். எனக்கு ஓட்டு இல்லை முக்கியம், உங்களோட நண்பம், உங்களோட விசுவாசம், உங்களோட நம்பிக்கை எனக்கு ரொம்ப முக்கியம். ஓட்டு போடுறதுனால நான் காசு கொடுக்க மாட்டேன், ஓட்டு போடுறதுக்கு மேலே என்ன வேணும் நான் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கிறேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் கூப்பிட்டு என்னோட 2 பேச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். லாஸ்ட் டைம் எலெக்ஷன் எப்படியாச்சும் தெரில, நம்ம கவுன்சில் எலெக்ஷன். இப்போ நம்ம சிவா சார், அப்பு சார், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வாட்டி ஒரு சான்ஸ் இருக்குது நம்ம சிவா சாருக்கு, நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோன்ட்டு எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. நான் இப்போ காரில் வந்தப்போ தான் சிவா சார் பேசினார், லாஸ்ட் டைம் நான் வீடு கூட விற்றுட்டேன்னா நான் ஜெயிக்கலன்ட்டு. அது யார் ஜெயிக்கலன்ட்டு உங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும். நான் இந்த வாட்டி உங்களை ஜெயிச்சு உங்களுக்கு ஒரு சேவை பண்ணுற சேவகை நான் பண்ணிக்கணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன்.